ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், ஓகேவா? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக தான் பார்க்க போகிறோம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் சோர்ஸ் வந்து நம்ம எப்படி படிக்கலாம், என்ன கேதர் பண்ணிக்கலாம், நம்ம என்னென்ன அது வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்லாம் பார்க்கலாம். ஸோ நான் எப்படி கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக என்னென்ன வச்சுருக்கேன், எப்படி நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா, ரெகுலராக என்னால் ஃபாலோ பண்ண முடியாது. நிறையா ஒரு ரெண்டு யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ண ரெகுலராக. பட் ரெகுலராக நம்மளால் அதை ஃபாலோ பண்ண முடியாது. அப்படி இருக்க பட்சத்தில் நான் எப்படி கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம 1 இயராக நம்ம எப்படி அதை நம்ம கேதர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ நான் 2025-24 எப்படி நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாம்பார். ஸோ சாம்பார் நம்ம தஞ்சாவூர் ஸ்டைல். அங்கே தேங்காய் அரைச்சி தான் ஊற்றி போடுவோம். ஸோ அதுதான் எல்லாமே தேங்காய் அரைச்சி போடுவீங்க, ஆனால் அது சோம்பு சீரகம் பச்சை மிளகா போட்டு அரைச்சி போடுறது. ஸோ இது எங்கே ரிலேட்டடாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வாங்க, இது நான் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக நான் வச்சுருக்க ஒரு ஸ்டடி புக்கு இது. ஸோ இது நான் ஒன் சைடு பார்த்தீங்கன்னா ஏனம் வச்சுருப்பேன், ஒன் சைடு கரண்ட் அஃபேர்ஸ் மாதிரி இல்லை நான் ஃபாலோ பண்ணுறதுக்காக எழுதி வச்சுருப்பேன். நிறைய எழுதி வச்சுருப்பேன், எனக்கு எப்பப்போ தேவைப்படுதோ அப்பப்போ நான் எழுதி வைப்பேன். பட் என்னால் இன்றைக்கி தான் அப்படின்னு டைமிங் ஃபிக்ஸ் பண்ணி என்னால் எழுத முடியாது. எனக்கு டைம் கிடைக்குதா எனக்கு அன்றைக்குள்ள கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் நான் நோட் பண்ணி எழுதி வச்சுக்குவேன். அந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணிட்டு வருவேன். ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா பண்ணுறேன்னா பார்த்தீங்கன்னா, நியூஸ் பேப்பர் நம்ம ரெகுலராக பார்க்கணும். நியூஸ் பேப்பர் ரெகுலராக பார்க்கணும், இல்லாட்டி நியூஸ் பேப்பர் படிக்கணும், இன்னொன்று நியூஸ் பார்க்கணும். இங்கே நியூஸ் பார்க்கணுன்னா ஈவினிங் 6:30 போல் நமக்கு 6 o'clock போல் சன் டிவியில் நியூஸ் வரும். சன் நியூஸ் பார்த்தாலே மேக்ஸிமம் நமக்கு நிறைய இந்த ஸ்கீம்லாம் நிறைய புதுசு புதுசாக ஆட் பண்ணுவாங்க. அந்த ஸ்கீம்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். நான் என்ன பார்ப்பேன்னா, தினமலர் தினத்தந்தியில் இந்த மாதிரி இளைஞர் மலரில் போடுவாங்க. வாரம் வாரம் கடந்து வந்த பாதை அப்படின்னு சொல்லி போடுவாங்க. அதில் தமிழகம், இந்திய லெவல், எல்லா வேர்ல்டு லெவலில் உள்ள நியூஸ் நம்ம இம்பார்ட்டன்ட் நியூஸ் நமக்கு போட்டித் தேர்வுக்காகவே போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் அந்த பேப்பர் மட்டும் நீங்கள் எடுத்து வச்சு நீங்கள் மடித்து வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவைப்படுறப்ப நீங்கள் எக்ஸாம் நேரத்தில் நம்ம நோட் பண்ணி படிச்சுக்கலாம். ஸோ இது ஒன்று. அடுத்து வருடமலர். இது எல்லாருக்குமே தெரியுமான்னு தெரியல, ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். இது நான் போன வருஷம் 2024 நான் வாங்கினது. தினமலர் பேப்பரோட ஃப்ரீயாக அந்த நாளிதழோட இது சேர்ந்து வரும். என்னென்னா ஜனவரி மாதத்துலேருந்து டிசம்பர் வரைக்கும் ஃபுல் நமக்கு இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் ஆட் பண்ணியிருப்பாங்க. எந்த தேதியிலேருந்து என்னென்ன தலைவர்கள் யார் பண்ணியிருப்பாங்க எல்லாமே நமக்கு என்னென்ன இம்பார்ட்டனோ எல்லாமே அவார்ட் தேசிய விருதுகள் கொண்டு இதில் ஆட் ஆகிருக்கு. விருதுகள் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கமே கொடுத்துருப்பாங்க. நோபல் பிரைஸ் யாராவது பெற்றிருப்பாங்க, சயின்ஸ் ரிலேட்டடாக எல்லாமே இருக்கும். ஸோ இதை பாருங்கள், பூமிக்கு நிலவு மண், இந்த மாதிரி நம்ம என்னென்ன நம்ம வெற்றி பார்த்துருக்கோம் எல்லாமே இதில் ஆட் ஆகிருக்கும். நோபல் பரிசை கொடுத்துருக்காங்க. இது ரிலேட்டடாகவும் கொஸ்டின் எட்டிகேட் குரூப் 2 குரூப் 1 எக்ஸாம்லலாம் யாராவது நோபல் பரிசு பெற்றாங்கன்னு சொல்லி கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அது மாதிரி இது மாதிரி எடுத்து வச்சுட்டு இருக்கப்போ இப்போ சினிமா சைடில் நம்ம தேசிய விருது யாராக வாங்கியிருப்பாங்க, அது எல்லாமே இருக்கும். இதில் பொலிட்டிக்கல் இருக்கும். நமக்கு தேவையானதை மட்டும் நம்ம இதில் படித்து பார்த்தா நமக்கு தெரியும் நமக்கு எது தேவைன்னு அவங்களும் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி இது 2024. அதுக்கப்புறம் 2025க்கும் நான் வாங்கி வச்சுருந்தேன். 2025க்கும் இப்போ உள்ளதுக்கும் நான் புதுசாக நான் வாங்கியிருக்கேன். அதுலேயும் வருடமலர் ஆட் ஆகிருக்கும். ஸோ அதில் அதுலேயும் தான் இப்போ நம்ம ஜனவரி மாதம் நமக்கு தெரியும் கும்பமேளா நடந்திருக்கும் உத்தரப்பிரதேசத்தில், உத்தரகாண்டில். ஸோ அதுலேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து இந்த பாருங்கள், நம்ம ஊழலில் ஊழல் தரவரிசை பட்டியலில் இந்தியா 96வது இடம். ஃபஸ்ட்டு டென்மார்க் முதலிடம். ஊழல் தரவரிசை பட்டியலில் டென்மார்க் ஃபஸ்ட்டு. அந்த மாதிரி அதுக்கப்புறம் இஸ்ரோவோட தலைவர் நம்ம மாற்றிருப்பாங்க. போன வருஷம் மாற்றிருப்பாங்க. ஜனவரி 14 நம்ம நாராயணன் சார் அவருக்கு இந்தியாவில். ஸோ அந்த மாதிரி அதுக்கப்புறம் ட்ரம்ப்போட பதவி, நம்ம அமெரிக்கா USA ட்ரம்ப்போட பதவி ஜனவரி 20 ஒரு வருஷம் ஆக போகுது அவர் பதவி ஏற்ற அதிபராக. அது எல்லாமே அதில் வந்திருக்கும். அதுக்கப்புறம் எலெக்ஷன் கமிஷன் மாற்றிருப்பாங்க, தேர்தல். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா இருக்கும், எல்லாமே இருக்கும். நாங்கள் பாருங்கள், நடைபாதை கோவையில் உள்ள நடைபாதை தான் நமக்கு மெயின்
மிக நீளமான நடைபாதை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதுலேயும் வந்து நோபல் பிரைஸ் எல்லாமே வந்து ஆட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி பேப்பர் நீங்கள் வந்து ஒரு மாதம் இதெல்லாம் படிக்க முடியல அப்படின்றதுக்கோ இது மாதிரி வாங்கியாவது கொஞ்சம் நம்ம கையில் வச்சுக்கலாம், சேவ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா எக்ஸாம் போன இடத்துல இது மட்டும் ஒரு லைட்டாக புரட்டி பார்த்தீங்கனாலும் தெரிஞ்சிடும், நமக்கு லைட்டாக நமக்கு கிடச்சிரும், நமக்கு ஒரு க்ளூ வேர்டு கிடச்சிரும். இது இல்லாமல் நமக்கு வந்து டெய்லி நம்ம பார்க்கணுன்னா சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அவங்க யூடியூப் சேனல் அந்த அண்ணனோட யூடியூப் சேனல் பார்க்கலாம். நீங்கள் சூப்பராக நடத்துவாங்க. அவங்க காலையில் லைவ் வந்து வரும். ப்ளஸ் வந்து டெலிகிராமில் கொஸ்டின் போடுவாங்க, அது ரிலேட்டடாக கொஸ்டின் போடுவாங்க, நீங்கள் அதுவும் ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து தினமணி நியூஸ் பேப்பரும் போடுவாங்க சுரேஷ் அகாடமியில், அதில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அவங்க இம்பார்ட்டண்ட்டாக மட்டும் எடுத்து போடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி டெய்லி அது மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நோட்ஸ் எடுத்து இங்கே வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்களே வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக நீங்களே வந்து ஒரு நோட்ஸ் எடுத்து இங்கே போட்ட மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக இது மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம். ப்ளஸ் வேறு நிறைய சேனல் இருக்குன்னா நீங்கள் வேணால் நீங்கள் ஃபாலோ பண்ணுற எந்த யூடியூப் சேனல் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் இது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக இப்படி தான் ஃபாலோ பண்ணால் இப்படி தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகேவா? இது வந்து நான் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கிறது. இது எனக்கு எப்போ தேவைப்படுதோ நான் அப்போ வந்து இது வந்து எழுதி வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. நமக்கு கையில் இருக்கிறதுனால நம்ம வந்து இது எப்போ தேவைப்படுதோ அப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.